ஏய் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் வந்து பிரிட்ஜ் வாங்குனேன். ஏய் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா? நான் நகை வாங்குனேன். இப்படின்னு யார் யாரோ ஏதோ செலவு பண்றாங்க. அப்ப நம்மளும் கண்டிப்பா செலவு பண்ணணும். அப்பனா தான் நம்மள பெரிய ஆள்னு மதிப்பாங்க. அப்படின்னு நினச்சுக்கிட்டு, நமக்கு இது தேவையா? தேவையில்லையா? அப்படிங்கிற கேள்விக்கு கூட பதில் தேடாம சம்பாரிக்கிற பண அவலத்தையும் தேவையே இல்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணி குப்பையா மாத்திட்டுருக்கோம். உண்மையா? இல்லையா? ஒரு விஷயத்த மட்டும் உங்கள் லைஃப்பில் மறக்கவே மறக்காதீங்க. ஒரு சேமிப்பு அப்படிங்கிற இல்லாத ஒரு குடும்பம் கூரையே இல்லாத வீட்டுக்கு சமந்தான். அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அதை வச்சுக்கிட்டும் பிரயோஜனம் இல்லை. அதுக்காக நான் இன்றைக்கி வாழ வேண்டாமா, இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. முழு காசையும் கொண்டு போய் சேமிப்பில் போடுங்க, அப்போனா தான் நீங்கள் நல்லா வாழ முடியும் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. இன்றைக்கி உங்கள் சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ, அதுவும் தேவையான சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான பணத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை மட்டும்தான் சேமிப்புங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகுங்கன்னு சொல்கிறேன். சேமிக்கிற சொல்கிறேம்மா, ரொம்ப ஈஸி உனக்கு. எனக்கு மாத சம்பளம், எனக்கு மாதம் பிறந்த உடனே 5 தேதிக்குள்ளே கையில் இருக்க அவ்வளோ காசும் காலியாக போயிடுது, நான் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்வி நியாயமானதும் கூட. ஏன்னா நான் ஒத்துக்கிறேன், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், எல்லா பைசாவும் போயிடுது. ஆனால் உண்மையை சொல்லுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எதுவும் செலவு பண்ணாமல் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சிகரெட் ஆகட்டும், ஒரு வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும் செலவு பண்ணாமல் இருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா செலவுகள் நம்ம நிறையா பண்ண தான் செய்கிறோம். ஓகே, இந்த சிகரெட்டு, தண்ணி பாட்டில் இதெல்லாம் அத்தியாவசிய தேவைங்க, இதெல்லாம் நம்ம இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதையும் தாண்டி நீங்கள் அதிகமாக வேணாங்க, ஒரு ரூபா 2 ரூபா நம்மளால் ஒரு நாள் கூட சேமிக்க முடியாதா? ஒரு ரூபான்னு சேர்த்தா கூட ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். இதுவும் ஒரு சேமிப்பு தான். என்றைக்கு ஒரு நாளில் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சேர்க்குறத ஒரு ரூபானே கணக்கு வச்சுக்குவோம், எடுத்து சேர்த்து வச்சிடுறீங்க. வருஷம் இல்லை என்ன ஆகும்? ஒரு ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஆகுமா இல்லையா? கண்டிப்பாக ஆகும். ஏதோ ஒரு சிம்பிள் அமௌண்ட் உங்களுக்கு கையில் இருக்குங்கிற நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். அது தாங்க இந்த உலகத்தில் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. உங்களோட இந்த சின்ன சேமிப்பு கண்டிப்பாக உங்களை ஹாப்பியாகவும் சேஃப்டியாகவும் ஃபீல் பண்ண வைக்கும். எப்போ பார்த்தாலும் சேமிப்புன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸிமா, பண்ணுறது தான் கஷ்டம். அது பழக்கமாக கொண்டு வர்றதும் கஷ்டம். எல்லாருமே பண்ணுறாங்க, 2 நாள் போடுறாங்க, 3ஆவது நாள் இது தேவைதானா, நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. அதுதான் இங்கே பல பிரச்சனைக்கு காரணம். என்ன பண்ணாலும் கண்டினியூ பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதை நீங்கள் மொத்தமாக அந்த காசை அதில் போடணும்னு நினைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. நான் ஒரு டிப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா மிச்சம் கிடைக்கிற காசை உண்டியலில் போடுவோம் நாள் எண்டில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான சேமிப்பாகவும் உங்களுக்கும் ரொம்ப சிரமம் இல்லாமல் உங்களே அறியாமல் நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.